இப்போ நான் நந்தனா வந்திருக்கிறேன். நானே என்னுடைய வரலாற்றை இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். தானானே தானே தானானே தானே தானானே தானே தானானே தானே மாதவம் செய்த தென்னாடு, மாதவம் செய்த தென்னாடு, அங்கே காவேரி ஓடும் பொன்னி நாடு. மாதவம் செய்த தென்னாடு, மாதவம் செய்த தென்னாடு, அந்த காவேரி ஓடும் பொன்னி நாடு. மண்ணெல்லாம் பொன்னாக்கிடும், இந்த மண்ணெல்லாம் பொன்னாக்கிடும், அந்த பொன்னியாறு பாய்ந்து ஓடும் நாடு. சோழ நாடு சோறுடைத்து, அந்த சோழ நாடு சோறுடைத்து, அங்கே வயல்வெளியெல்லாம் சேருடைத்தாம். சோறுடைத்து பொன்னி சோழ நாடு என்றும் சோறுடைத்து, அங்கே வயல்வெளியெல்லாம் சேருடைத்து. வாவி எல்லாம் நீருடைத்து, வாவி எல்லாம் நீருடைத்து, மக்கள் நெற்றி எல்லாம் திருநீருடைத்தாம்.
நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கக்கூடிய காவேரி தாய் ஓடக்கூடிய அந்த சோழ நாட்டில் எப்பவுமே மக்கள் எல்லாம் நெற்றியில் திருநீர் அணிந்து சிவபெருமானை போற்றக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அங்கே வாவியெல்லாம் நீர் இருக்கும், வயல்வெளியெல்லாம் சேர் இருக்கும், எந்நேரமும் சோறு இருக்கும். மக்கள் எல்லாம் வளமாக வாழக்கூடிய அந்த பொன்னி வள நாட்டினுடைய ஒரு பகுதி தான் மேற்காநாடுன்னு சொல்லக்கூடிய நாடு. அந்த மேற்காநாடு கொள்ளிடக்கரையோரம் அமைந்திருக்கக்கூடியது சோழ நாட்டினுடைய ஒரு பகுதி. அந்த மேற்காநாட்டில் கொள்ளிடக்கரையோரம் தான் நாம சொல்லக்கூடிய இந்த ஊர் வரும். மேற்காநாடு எனும் நல்நாடு, அங்கே மேற்காநாடு என்னும் நன்னாடு, கொள்ளிடக்கரையோரம் அமைந்த பொன்னாடு. கொள்ளிட கரையோரம், கொள்ளிட நதி கரையோரம், ஆதனூராம் எனும் ஒரு ஊரு. எல்லையிலே அந்த ஆதனூர் எல்லையிலே ஒரு புலைப்பாடி புலைச்சேரி. ஆதனூர் எல்லையிலே அந்த ஆதனூர் எல்லையிலே ஒரு புலைப்பாடி ஒரு புலைச்சேரி. கொள்ளிட ஆற்றினுடைய கரையோரம் அந்த மேற்காநாட்டில் ஆதனூர்னு ஒரு ஊர். அந்த ஊரினுடைய கீழ்த்திசையில எல்லையில் ஒரு புலைச்சேரி. மக்கள் எல்லாம் கூடி வாழக்கூடிய இடம் குப்பம்னும், சேர்ந்து வாழக்கூடிய இடம் சேரின்னும் அந்த காலத்தில் சொல்லப்படும். அப்படி அந்த புலைச்சேரியில அந்த சேரியிலே பிறந்தவன் நான், புலைச்சேரியிலே பிறந்தவன் நான், நந்தனாம் என் பேரு. புலைச்சேரியிலே பிறந்தவன் நான், புலைச்சேரியிலே பிறந்தவன் நான், நந்தனாம் என் பேரு. கோழி கூவும் எங்க குடிசை மேலே, கோழி கூவும் எங்க குடிசை மேலே, அங்கே சுரை கொடியும் பட
படர்ந்திருக்கும். நாய் நரியும் அங்கே விளையாடும், நாய் நரியும் அங்கே விளையாடும், கீரி பாம்பும் அங்கே சேர்ந்திருக்கும். கருடனது மேலே வட்டமிடும், அந்த கருடனது மேலே வட்டமிடும், அங்கே சென்னாயும் உலகிடும். எங்க சேரியில சாமி குடிசை மேல கோழி கூவும், சுரைக்கொடியெல்லாம் படர்ந்திருக்கும், நாயும் நரியும் அங்க ஒன்னா விளையாடும், பாம்பும் கீரியும் ஒன்னா வாழும், மேல கருடன் அது வட்டமிடும். அப்படிப்பட்ட அந்த சேரியில நாளெல்லாம் மக்கள் உழைத்திருப்பார், நாளெல்லாம் என் மக்கள் உழைத்திருப்பார், அந்த பொழுதெல்லாம் அவர் கழித்திருப்பார். நாளெல்லாம் என் மக்கள் உழைத்திருப்பார், அந்தி பொழுதெல்லாம் மனங்களித்திருப்பார். உழைப்பினையே நிதம் நம்பிடுவார், கடின உழைப்பினையே தினம் நம்பிடுவார், வேறொன்றும் அவர் தெரியார். என்னது ஒரு எழுத்தேது ஒன்றும் தெரியாது, என்னது ஒரு எழுத்தேது, கண்ணேது அதில் வரும் காட்சி ஏது. கல்வி இல்லை, என்னது ஒரு எழுத்தேது, என்னது ஒரு எழுத்தேது, கண்ணேது அதில் வரும் காட்சி ஏது. ஆணும் பெண்ணும் கல் கூடித்து, அங்கே ஆணும் பெண்ணும் மிக
மிக கல் குடித்து பறை கொட்டி நாளும் ஆடிடுவார். ஆணும் பெண்ணும் தினங்கள் குடித்து ஆணும் பெண்ணும் தினங்கள் குடித்து அங்கே பறை கொட்டி நிதம் ஆடிடுவார். பெரியோர் சொன்ன பணி செய்திடுவார், வேறொன்றும் தமறியார். என் மக்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தாங்க. இட்ட பணியை தவறாம செய்வாங்க. நாள்தோறும் உழைப்பார்கள், கல் குடித்து மகிழ்ச்சியாக ஆடுவார்கள், பாடுவார்கள். சொன்ன வேலையை மட்டுமே செய்ய தெரியும். என்னும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, வேறு ஒன்றும் என் மக்களுக்கு தெரியாது. கடவுள் நெறியையும் அவங்க அறிந்திருக்கல. தெய்வத்தை வழிபடுவாங்க, சடங்கு சம்பிரதாயங்கள் சொல்லி மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஆட்பட்டு மெய்யான கடவுளை இன்னும் அறிந்திருக்காம இருந்தாங்க. அப்படிப்பட்ட என் ஊர்ல முன்ஜென்மத்தினுடைய வாசனையினால சிறு வயதிலிருந்தே எனக்கு இதெல்லாம் இவர்கள் வணங்குவதெல்லாம் கடவுள் கிடையாது, இதற்கு மேலாக ஒரு பரம்பொருள் என்று சர்வேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார். அவரே சிவபெருமான்னு சொல்லி பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையினால எனக்கு சிறு வயதிலிருந்தே அந்த உள்ளுணர்வு வாய்க்கப்பெற்று மறந்தும் கூட புறந்தொழாமல் சிவபெருமானே கடவுள் என்பதை உணர்ந்து தினமும் திருநீர் பூசி நான் இறைவனாக சிவபெருமானையே ஏற்றுக்கொண்டேன். என் மக்களுக்கு தெய்வ வழிபாடு தேவை, ஆனால் எனக்கு அந்த தெய்வங்கள் எல்லாம் என்னுடைய மனதை அமைதிப்படுத்தவே இல்லை. அதை தாண்டி ஒன்று இருக்கின்றது, கைலாயம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பிறந்த பிறவியினுடைய நோக்கம் நாம் மீண்டும் பிறக்கக்கூடாது, அதற்கான ஒரு பெருநெறி இருக்கின்றது என்ற தேடல் மட்டும் எனக்கு இருந்துனே இருந்தது. அப்படி நான் வாழ்ந்துட்டு வரும்போது ஓடி சென்று இட்ட பணி செய்வேன், நான் ஓடி சென்று இட்ட பணி செய்வேன், மனதில் தேடி சென்று ஈசனை கை தொழுவேன். ஓடி சென்று இட்ட பணி செய்வேன், மனதில் தேடி சென்று ஈசனை கை தொழுவேன். என் மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களை எல்லாம் விட பெரும் தெய்வம் என்ற ஒன்று உண்டு, அதனை அடைவதே நம்முடைய குறிக்கோள் என்று என்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையினால் எனக்கு அந்த உணர்வு தோன்ற நாளிலிருந்து நெற்றியில் திருநீறு பூசுவேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்தை எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். அந்த தேடல் மட்டும் எனக்குள்ள ஒரு நெருப்பா வளர்ந்துட்டே இருந்தது. சிவபெருமானை வணங்கணும், சிவபெருமானை தேடி செல்லணுன்ற தேடல் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்படி இருக்கிற நாள்ல வழி வழியா எங்களுடைய முன்னோர்களுக்கு ஊரினுடைய தோட்டி அப்படின்ற பதவி கொடுப்பாங்க.
அந்த தோட்டி என்ற அந்த பொறுப்பு பெரியோர்கள் சொன்ன செய்தியை ஒருத்தருக்கு கொண்டு போய் சொல்றதும், அவர்களுடைய வயல்வெளிகளில் பணி செய்யறதும், அவர்கள் சொன்ன கடமையை செய்து முடித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளை பெற்றுக்கொள்வதும் எனக்கு கடமையானது. அப்படி ஊர் புலமை என்று சொல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு வந்ததும் ஓடிப்போய் பெரியவங்க சொன்ன வேலையெல்லாம் மறுக்காம அவர்களுடைய மனம் கோணாம நான் செய்வேன். ஊர் புலைமை என்ற பொறுப்பளித்தார் பெரியோர், ஊர் புலைமை என்ற பொறுப்பளித்தார். அவர் சொன்ன பணி நானும் செய்திடுவேன். சேதி சொல்லி நானும் பறையறைவேன். ஓடி சென்று சேதி சொல்லி நானும் பறையறைவேன். கோயிலில் பறை கொட்டி நானும் ஆடிடுவேன். செத்த மாட்டை தோலுரித்து, செத்த மாட்டை நானும் தோலுரித்து ஈசன் கோயிலுக்கு முரசு தந்திடுவேன். செத்த மாட்டை தோலுரித்து, செத்த மாட்டை தோலுரித்து ஈசன் கோயிலுக்கு முரசு தந்திடுவேன். வார்பிடிக்க பறை கொட்ட, வார்பிடிக்க பறை கொட்ட தோளாடை நானும் தந்திடுவேன். நானும் தந்திடுவேன். செத்த மாட்டை தோலுரித்து ஈசன் அவன் கோயிலுக்கு முரசரிப்பதற்கு உண்டான தோளினையும், இசைக்கருவிகள் வாசிப்பதற்குண்டான தோளினையும் வாரினையும், இறைவனுடைய பூசைக்குண்டான நறுமண பொருட்களிலே உன்னதமான கோரோசனை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பொருளையும் சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கெல்லாம் நான் காணிக்கையா வழங்கிட்டு அப்படியே இறைவனை வெளியே இருந்தே வணங்கிட்டு நிற்குவேன். ஏன் வெளியே இருந்தே வணங்கணும்னு சொல்றீங்களா? நான் ஊதக்கூடிய கொம்பினுடைய ஒளி உள்ள போகும், நான் ஒலிக்கக்கூடிய பறையினுடைய சத்தம் உள்ள போய் கேட்கும், நான் நட்டு நான் கதிரெடுத்து கொடுத்த நெல் கூட நைவேத்தியமாக சாமிக்கு போகும். ஆனால் அந்த காலத்தில் நான் மட்டும் கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு நிலம் இருந்தது.
இது யார் செய்த மாயமோ, யார் செய்த சதியோ, இவையெல்லாம் உள்ள போக முடியும். ஆனா நான் மட்டும் கோயிலுக்குள்ள போக முடியாது. அதனால வெளியவே இருந்து சாமி தெரிவாரான்னு சொல்லி எங்கேயாவது மதிலுக்கு வெளிப்புறத்துல இருந்து தலைமையில கை கூப்பி வணங்குவேன். அப்போ எல்லாரும் அடியார்கள் சிவலோகநாதருடைய பெருமையை சொன்னார்கள். திருப்புன்கூர்னு ஒரு தலம் இருக்கு. அந்த திருப்புன்கூர் தலத்தில் இருக்கக்கூடிய சிவலோகநாதரை எப்படியாவது தரிசனம் செய்யணும்னு சொல்லி என்னுடைய கூட்டாளிங்களாம் இருக்கிறாங்கல்ல, நண்பர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு திருப்புன்கூர் ஒரு நாள் போனேன். திருப்புன்கூர் நானும் சென்றடைந்தேன். அந்த திருப்புன்கூர் நானும் சென்றடைந்தேன். சிவலோக நாதரையே தேரடியில் நானும் நின்றேன். தேரடியில் நானும் நின்றேன். எங்கள் தேவர் பிரான் திருவடியை சிந்தித்தேன். கோபுரத்தை நானும் வணங்கி நின்றேன். கோயில் கோபுரத்தை வணங்கி நின்றேன். கோயில் உள்ளே நான் சற்று எட்டி பார்த்தேன். கோபுரத்தை நானும் வணங்கி நின்றேன். கோபுரத்தை நானும் வணங்கி நின்றேன். கோயில் உள்ள நானும் எட்டி பார்த்தேன். அப்படியே தேரடியில நின்று கை கூப்பி கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு, சாமி தெரிகிறாரா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் கண் எப்படி இருக்கும், அவர் முகம் எப்படி இருக்கும், அவர் கால் எப்படி இருக்கும், அவருடைய உருவம் எப்படி இருக்கும், பிறந்ததுல இருந்து ஒரு நாளும் உள்ள போய் நான் பார்த்தது இல்லையே சாமி, உன்னை நான் என்னைக்கு தான் பார்க்கணும்னு சொல்லி அப்படியே எட்டி பார்த்தேன். அப்ப கோயில்ல சாமிக்கு முன்னாடி ஒரு மாடு படுத்துருந்துச்சு. இந்த மாடு வேற இங்க படுத்துன்னு இருக்குதே, உள்ள இருக்கிற சாமி மறைக்குதேன்னு சொல்லி மாடு ஒன்று அங்கே படுத்திருக்க, காளை மாடு ஒன்று அங்கே படுத்திருக்க, எங்கள் மாதேவன் எனக்கு தெரியவில்லை. மாடு ஒன்று அங்கே படுத்திருக்க, காளை மாடு ஒன்று அங்கே படுத்திருக்க, எங்கள் மாதேவன் எனக்கு தெரியவில்லை. கூட வந்தவங்க எல்லாம் என்ன பரிகாசம் பண்ணாங்க. டே நந்தா, உன் பேச கேட்டு வந்தோம், இங்க சாமியும் தெரியல ஒன்றும் தெரியல, வெளியே ஒரு மாடு வேற படுத்திருக்குது,
எப்படிடா நம்ம சாமி தரிசனம் பண்றது அப்படின்னு என்னை பரிகாசம் பண்ணாங்க. நான் கை கூப்பி கண்மூடி, அப்பா உன்னை தேடி வந்த எனக்கு இதுதான் நிலைமையா? உன்னை பார்க்க விடாம என்னை தடுக்கிறது இந்த மாடுதானா? கேவலம் சாதி பாகுபாடு என்ற ஏற்றத்தாழ்வுல என்னை படைச்சு உன்னையும் என்னையும் பிரித்திருக்கிறது இந்த இழிவான இந்த பிறப்பு தானா? இந்த பிறப்பை நீக்கிட்டு நான் என்னைக்கு உன்னை வந்து அடையிறது? எல்லாரும் மாதிரி நான் உள்ள வந்து என்னைக்கு தரிசனம் பண்றதுன்னு அப்படியே கண்ணீரோட நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து பெருமான் சொல்றாரு, நந்தியை பார்த்து, பிள்ளாய் சற்று தள்ளியிரு, என் மகன் வெளியே இருக்கிறான், நீ என்ன பண்ணு, ஓரம் தள்ளியிரு, பிள்ளாய் சற்று தள்ளியிருன்னு சொல்லி நந்திய பெருமானை சொல்லவும் அந்த பெரிய மாடு அப்படியே பக்கமா தள்ளி போச்சு. உள்ள பேரொளி பிழம்பாக அப்பன் தெரிகிறார். உள்ள அந்தணர்கள் தீபாராதனை பண்றாங்க. பேரொளி பிழம்பை நான் தரிசனம் பண்ணி சிவலோக நாதரையே, அந்த சிவலோக நாதரையே நான் கண்ணார கண்டு விட்டேன். மேலே நானும் கை கூப்பி, என் தலை மேலே நானும் கை கூப்பி ஆடி நின்றேன், வாயார பாடி நின்றேன். சிவலோகநாதரை கண்ணார தரிசனம் பண்ண நான் தலைமையில கை கூப்பி ஆடி பாடி என்னை மறந்து நான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி கழித்திருந்த நேரத்துல அப்பயும் சில பேர் ஏளனம் பண்ணாங்க. என்னன்னு தெரியுமா? இப்ப கூட மாட்டை விலக சொன்னாரு, உன்னை உள்ள வர சொன்னாரா? பரிகாசம் பண்ணாங்க. அப்பான்னு அவரை பார்த்தேன், என் மனசுக்குள்ள ஒண்ணு தெரிஞ்சது, என்ன உள்ளவான்னு அவர் அன்னைக்கு அழைச்சிருந்தா இந்த வரலாறு அதோட முடிஞ்சு போயிருக்கும். என்றைக்குமே அழியாத வரம் பெற்று கைலாயத்தினுடைய காவலனாய் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், தேவேந்திரன், 33 கோடி தேவர்கள் யார் கைலாயம் போனாலும் பொற்பிரம்பை ஏந்தி அவர்களெல்லாம் வரிசைப்படுத்தக்கூடிய பேராற்றல் பொருந்திய அதிகாரம் பொருந்திய அந்த நந்தியம்பெருமானை நீ வெளியே தள்ளி நில்லு, என் மகன் அங்க நிற்கிறான்னு சொல்லும் போதுதான் அப்பன் எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரம் தெரிஞ்சது. எல்லாரும் மாதிரி நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், என்ன உள்ள கூப்பிடல சாமின்னு சொல்லி. என்ன உள்ள கூப்பிட்டிருந்தாருன்னா அது வரலாறு ஆகியிருக்காது. நந்தியை விலகியிரு, பிள்ளாய் சற்று தள்ளியிருன்னு சொன்னதுனாலதான் அது வரலாறு ஆனது. இதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு, ஆலயத்தை நானும் சுற்றி வந்தேன், அந்த ஆலயத்தை நானும் சுற்றி வந்தேன், அந்த எல்லை நின்று நானும் மீண்டு வந்தேன். திருப்புன்கூர் எல்லையை விட்டு நான் நீங்கி வரும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை பார்த்தேன். இந்த திருக்கோயில் நாடி வரக்கூடியவங்க எல்லாம், பக்தர்கள் எல்லாம் நீராடுறதுக்கு ஒரு இடமா இருக்குமே, ஆடு மாடுகள் எல்லாம் நீர் பருகுமே, இந்த இடத்த அப்படியே குளமாக்கிட்டா எல்லாருக்கும் பயன்படும் சொல்லி எல்லாரையும் போய் கூப்பிட்டா, ஐயா வாங்க இந்த இடத்த ஒரு குளமாக்குனா இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாம் அங்க நீராடுவாங்க, ஆடு மாடு உயிரினங்கள் எல்லாம் தண்ணீர் பருகும், என்னோட சேர்ந்து வந்து இந்த பணியை செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா. அட போடா, இவன் குளம் வெட்டி நாங்க அதுல வந்து தண்ணி குடிக்க போறோமா? என்னை எல்லாரும் ஏளனப்படுத்தினாங்க. திருப்புன்கூர் எல்லையிலே, திருப்புன்கூர் அந்த எல்லையிலே ஒரு பள்ளம் கண்டேன், அதை குளமாக்கினேன்.
குலமாக்கினே. எல்லாரையும் கூப்பிட்டேன், யாருமே வரல. யாரும் வரலன்னா என்னன்னு சொல்லி நானே கடப்பாரை எடுத்து, நானே கூட எடுத்து, நானே மண்வெட்டி எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி கற்களை எல்லாம் அடுக்கி அதை ஒரு சாமி புஷ்கரணியாவே மாத்திட்டேன். யாரெல்லாம் என்னை பரிகாசம் செய்தார்களோ அவர்களே அந்த குளத்தில் வந்து நீராடி நீர் பருகுமாறு ஈசன் செய்தார். யாரெல்லாம் என்னை பரிகாசம் செய்தார்களோ அவர்களே அந்த குளத்தில் வந்து நீராடி நீர் பருகும்படி ஈசன் செய்தார். அப்படி அந்த குளத்தை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் மீண்டும் ஆதனூருக்கு வந்துட்டேன். ஆதனூரு மீண்டு விட்டேன், நான் ஆதனூரு மீண்டு விட்டேன். அரண் நினைப்பில் நானும் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய அன்றாட பணி வந்து ஆதனூர்ல நான் திரும்ப செய்துட்டு இருக்கும் போது ஒரு அடியார்கள் எல்லாம் சேர்ந்து சிதம்பரத்தினுடைய பெருமையை பேசுறத நான் கேட்டேன். இந்த பூலோகத்துல கைலாயம் சிதம்பரம், நடராஜ பெருமான் கால் தூக்கி ஆடி இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டுவிக்கக்கூடிய பூலோக கைலாயம் தில்லையம்பதி. இந்த பிறவியில ஒருத்தன் சிதம்பரத்தை தரிசனம் செய்யலன்னா அவனுக்கு முக்தி கிடையாது. தரிசிக்க முக்தி தரக்கூடிய அந்த தில்லையம்பதிக்கு இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணணும். தரிசிக்க முக்தி தரக்கூடிய அந்த தில்லையம்பதி பார்க்காமல் விட்டுட்டா அதுக்காகவே இன்னொரு பிறவி எடுக்கணும்னு சொல்லி பேசிக்கிறத கேட்டேன். அதை பார்த்ததும் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாமும் ஒரு நாள் போய் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணணும். நாமும் ஒரு நாள் இந்த பிறவியில போய் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணி இந்த ஆன்மாவை கடத்திருக்கிற வழியை பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன், நான் சிதம்பரம் போறேன், நான் சிதம்பரம் போறேன். எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் போய் வேலையை பாடுறேன். சிதம்பரம் போறதுன்னா அவ்வளவு சாதாரணம் நினைச்சிட்டியா? அங்க போனா உன்னை உள்ளேயே சேர்த்த மாட்டாங்க. பூலோக கைலாயமா, பூலோக கைலாயமா, அந்த தென்தில்லை நானும் செல்ல வேணும். தானும் ஆடி உலகை ஆட்டுவிக்கும், தானும் ஆடி உலகை ஆட்டுவிக்கும் அந்த அம்பலவன் பாதம் காண வேணும். தினந்தோறும் தூங்க போகும்போதெல்லாம் மனசுல நினைச்சுப்பேன், விடிஞ்சதும் நாளைக்கு எப்படியாவது ஒன்று சிதம்பரம் போயிடணும், விடிஞ்சதும் எப்படியாவது ஒன்று நான் சிதம்பரம் போயிடணும், நடராஜ பெருமானை என்னுடைய கண்ணால நான் தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு தினந்தோறும் உறங்குறதுக்கு போவேன். ஆனா விடிஞ்சதும் என்னுடைய முடிவை மாத்திப்பேன். அங்க போனா நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, ஊருக்குள்ள போக முடியுமோ, கோயிலுக்குள்ள போக முடியுமோ, சாமியை தரிசனம் பண்ண முடியுமோ, முடியாது. ஈனம் தரும் இப்பிறவி எனக்கு இறைவன் கொடுத்துட்டாரே, நான் என்ன பாவம் செய்தேன், நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப வேலைக்கு போயிடுவேன். இரவு தூங்கும் போது நாளைக்கு போவேன்னு நினைப்பேன். மறுநாள் விடிஞ்சதும் என்னுடைய முடிவை மாத்திக்குவேன். நாளைக்கு போவேன் சிதம்பரம், நாளைக்கு போவேன்.
நாளைக்கு போவேன் சிதம்பரம் நாளைக்கு போவேன் எந்த நம்பளவள் திருவடி பார்த்திடுவேன். ஆமா நாளைக்கு போவேன் சிதம்பரம் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் சிதம்பரம் நாளைக்கு போவேன் என்று தினந்தோறும் நானும் உறங்கச் செல்வேன். விடிந்ததுமே என் முடிவை மாற்றிக்கொள்வேன். பொழுது விடிந்ததுமே முடிவை மாற்றிக்கொள்வேன். கண்ணீரை நானும் துடைத்துக் கொள்வேன். நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று தினந்தோறும் உறங்கச் செல்வேன். விடிந்ததுமே முடிவை மாற்றிக்கொள்வேன். விடிந்ததுமே முடிவை மாற்றிக்கொள்வேன். கண்ணீரை நானும் துடைத்துக் கொள்வேன். ஒரு நாள் வைராக்கியமா ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் சிதம்பரம் போயே ஆகிறது. அம்பலவாணரை தரிசனம் பண்ணியே ஆகிறது. யார் என்ன பண்ணாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி போற உயிர் அங்கே போனாலும் பரவாயில்ல நான் சிதம்பரம் போயே ஆகிறதுன்னு சொல்லி வைராக்கியத்தோடு ஒரு முடிவெடுத்தேன். நான் சித்தி கேட்கல உன்னிடத்துல முக்தி கேட்கல. உன்னை தரிசனம் பண்ண மட்டும்தானே வரேன்னு சொன்னப்பா. எனக்கு சித்தி வேண்டாம் எனக்கு முக்தி வேண்டாம். சித்தி வேண்டாம் எனக்கு முக்தி வேண்டாம். உந்தன் பாதம் மட்டும் நானும் காணணுமே.
தில்லை நோக்கி நான் நடந்தேன், தொலைவில் மதில் சுவரை நானும் கண்டேன். அப்பா ஒரு வழியா தில்லை வரையும் நான் போயிட்டேன். தொலைவில் பார்த்தா அங்க மதில் சுவர் எல்லாம் உயரமா தெரிஞ்சது. கோபுரமும் மாட மாளிகையும் தூரமா இருக்கும்போது பெரிய நகரமா இருந்தது. வேள்வி புகையெல்லாம் அப்படியே அந்தணர்கள் சொல்லக்கூடிய வேத மந்திரங்களோடு சேர்த்து வானோயிர பறந்தது. இது மேகமா இல்ல வேள்வி புகையான்னு தெரியாத அளவுக்கு அங்க யாகசாலைகள் இருந்து வேள்வி புகை. அங்க கலைநயம் மிக்க மண்டபங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் ஆடினார்கள், பாடினார்கள். உயர்தட்டு மக்கள், மேல்குடி மக்கள் எல்லாம் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய குலமஞ்சி நான் எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி அந்த மதிலோரமே நின்று அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். மதிலோரம் நின்று விட்டேன், மதிலோரம் நானும் நின்று விட்டேன். அந்த மாளிகையும் கூட கோபுரமும் அங்கே வேள்வி புகை விம்மி எழ, வேள்வி புகை அங்கே விம்மி எழ, அந்த வேதியர்கள் அங்கே வேதம் ஓத. முழவொலியும் தானும் கேட்க, முழவொலியும் அங்கே தானும் கேட்க, ரம்பையரும் நாட்டியம் ஆடி நிற்க. திருநீரிட்ட அந்தணரும், நீரிட்ட அந்தணரும், மேல் குடிமக்களும் அங்கே நடமாட. தில்லை நகர் நிலை கண்டு, தில்லை நகர் நிலை கண்டு என் குலம் எண்ணி நானும் மஞ்சி நின்றேன். அந்த நகரினையே நானும் வலம் வந்தேன், நரனினையே நானும் வலம் வந்தேன். அங்கே ஆடி நின்றேன், நானும் பாடி நின்றேன். தில்லை நகரை பார்த்ததும்
என்னுடைய குலமஞ்சி நான் எப்படி உள்ள போறது சுவாமி, என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து நான் அங்கேயே நின்றுட்டேன். அந்த நகரத்தையே மதில்புறத்தில் பலமுறையாக வலம் வந்து ஆடி பாடி, இந்த பிறவியில நான் சிதம்பரத்தை தரிசனம் செய்வனா சுவாமியும் பெருமானே, இப்படியெல்லாம் எனக்குள்ள பலவாறாக பேசிட்டு அப்படியே காலையர்ந்து கண்ணயர்ந்து நான் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டேன். என்னுடைய நிலையை பார்த்த இறைவன் என்னுடைய கனவுல வந்து, நந்தா என் மகனே, நீ கலக்கப்படாத, வருத்தப்படாத, நாளைய தினம் தில்லைவாழ் அந்தணர்கள் உன்னை வந்து அழைப்பார்கள். திருக்கோயில் முன்பு தீ மூட்டுவார்கள். அந்த தீயில் இறங்கி வந்து என்னை கண்ணார தரிசனம் செய்து என்னோடு 2.5 கலப்பாய்ன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தார். அப்படி சொன்ன இறைவன் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேருடைய கனவிலும் போய் தில்லை நகரினுடைய மதில்புறத்து எல்லையிலே என் மகன் நந்தன் ஒருத்தன் படுத்திருக்கிறான், அவனை போய் சகல மரியாதைகளோடு அழைச்சிட்டு வந்து தரிசனம் செய்ய வைங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் இறைவன் ஆணையிட, நந்தா என் மகனே, நந்தா என் மகனே, நீ கலங்காதே என் மகனே. நந்தா என் மகனே, நீ வருந்தாதே என் மகனே. அந்தணர்கள் நாளை உனை அழைப்பார், தில்லை அந்தணர்கள் நாளை உனை அழைப்பார், நீ அவரோடு என்னை கண்டிடுவாய். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் காலையில் எழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நேற்று இரவு எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லி அத்தனை 3000 பேருடைய கனவுலும் சாமி போய் சொல்லியிருக்கிறார். எல்லையில நந்தன் ஒருத்தன் காத்திருக்கிறான், அவனை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் யாரோ ஒரு பெரிய மகான் ஒரு அடியார் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு குடை கொடி பூரண கும்பம்னு சொல்லக்கூடிய மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லை நோக்கி வேகமா ஓடி வராங்க. அந்த காலத்துல தில்லைவாழ் அந்தணர்களோட இறைவன் அசரீரியா பேசுவார். இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அந்த அந்தணர்கள் அத்தனை பேரும் சகல மரியாதைகளோடும் தில்லை எல்லையின் வந்து மதில்புறத்தை நோக்கி பாக்குறாங்க. இங்க யாரோ நந்தன் ஒருத்தர் இருக்கிறாராமே, இறைவன் அவரை சகல மரியாதையோடும் அழைச்சிட்டு வந்து தரிசனம் செய்ய சொன்னாருன்னு பாக்குறாங்க. யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் எழுந்து அங்க கை கட்டி நின்று இருக்கிறாரு. சாமி யார தேடுறீங்க? எங்க நந்தன் யாரோ இருக்கிறாமா? அது நான் தான் சாமி. நந்தன் நான், பாவி புலையனும் நான், நந்தன் நான், பாவி புலையனும் நான், இந்த நகரினையே நானும் வலம் வந்தேன். எந்தன் அப்பனையே நானும் காண வந்தேன், அப்பனையே நானும் காண வந்தேன், ஆசையோடு இங்கே ஓடி வந்தேன்.
கண்களிலே கண்ணீரா அந்த அந்தணரை நானும் பணிந்து நின்றேன். அந்த அந்தணரும் என்னை வணங்கி நின்றார். அந்தணரும் என்னை வணங்கி நின்றார். ஐயரே என்று என்னை அழைத்தார். அப்பா அம்பலவாணனே, உனக்காக எங்களுடைய கனவுல எல்லாம் வந்து சொல்றாருன்னா நீ அவர் மேல எவ்வளவு பக்தி வச்சிருப்பேன்னு சொல்லி என்னை ஐயரேன்னு அழைச்சாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்கள ஐயர்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாரும் என்ன ஐயரே நந்தனாரே வருகன்னு சொல்லி பூர்ண கும்பத்தோட ராஜ மரியாதையோட என்னை அந்த அரணுக்குள் அந்த மதிலுக்குள் அழைச்சிட்டு போறாங்க. அம்பலவாணனை தரிசனம் செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்ததும் நான் மனதார சந்தோஷத்தோடு அவங்களுக்கு பின்னாடியே ஆடியும் பாடியும் போனேன். ஆடி நின்றேன், நானும் பாடி நின்றேன். ஆடி நின்றேன், நானும் பாடி நின்றேன். அந்த அருமறையோர் அவர் பின் சென்றேன். தில்லை நகர் உள்நுழைந்தேன். அந்த தில்லை நகர் உள்நுழைந்தேன். அங்கே தெற்கு புற வாயில் நின்றேன். தில்லைவாழ் அந்தணர்கள் என்னை அந்த அரணுக்குள் அழைக்க அவர்கள் செல்ல நான் ஆடி பாடியும் அவர்கள் பின்னே சென்று தெற்கு புற வாயிலே போய் நிற்கிறேன். அந்த தெற்கு வாசல் முன்னாடி 8 அடி நீளத்துக்கு ஆள் உயரத்துல நெருப்பு மூட்டி வச்சிருக்கிறாங்க. இறைவன் கட்டளையிட்டார் இல்லையா, இந்த தீயில் மூழ்கி எழுந்து என்னை வந்து அணைவாயின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் அதே கட்டளை இறைவன் இட்டு இருந்ததுனால 8 அடி குண்டம் கண்டேன். அங்கே 8 அடி குண்டம் கண்டேன். ஆளுயர நெருப்பு எழ ஒரு குண்டம் கண்டேன். அதில் ஆளுயர நெருப்பு எழ தீயில் மூழ்கி எழுக என்று அந்த தீயில் மூழ்கி எழுக என்று அந்த அந்தணர்கள் எனக்கு ஆணையிட
நெருப்புல இறங்கி நீங்க திருக்கோயிலுக்குள்ள வந்து தரிசனம் பாருங்கன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்ல, எல்லாரும் அப்பயும் ஒரு ஏளனம் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி, நந்தா பாத்தியா, சாமி உன்னை அப்படியே கோயிலுக்குள்ள வர சொல்லல, சாமி கூட தீட்டு பார்ப்பாரா, நீ அப்படியே போய் கோயிலுக்குள்ள வணங்கினா கோயில் தீட்டாயிடுமான்னு சொல்லி கேட்க, நான் கண்கலங்கி சாமி முன்னாடி நின்றேன். அப்ப சாமி சொல்றாரு, நந்தா, இந்த அந்தணர்கள் எல்லாம் வேள்வி சாலையில் நெருப்பை வளர்க்கக்கூடியவர்கள். இந்த அந்தணர்களுடைய கரங்களில் எல்லாம் உள்ளங்கைகள் எல்லாம் நெருப்பு இருக்கு. ஆனால் நீ மட்டும்தான் உன்னுடைய மனசுக்குள்ள பக்தி என்ற நெருப்பை வளர்த்திருக்கிற. இதை அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் செய்ய முடியாத இதனை நீ செய்யணும்னு சொல்லிதான் உன்னுடைய பக்தி அவர்களுக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் பறைசாற்றவே யாம் இந்த ஆணையிட்டுள்ளோம். நீ கலங்காது தீயில் மூழ்கி எழுவாய்னு சொல்லி இறைவன் ஆணையிட, தலைமேலே நானும் கை கூப்பி, தலைமேலே நானும் கை கூப்பி, அப்பா நானும் உய்ந்தேன் என்று. ஆமா, தலைமேலே நானும் கை கூப்பி, தலைமேலே நானும் கை கூப்பி, அப்பா நானும் உய்ந்தேன் என்று. சிந்தையிலே சிவனை வைத்து, என் சிந்தையிலே அப்பன் சிவனை வைத்து, அந்த நெருப்பினிலே நானும் இறங்கிவிட்டேன். அந்தணர்கள் அதிசயித்தார், அந்தணர்கள் அங்கே அதிசயித்தார். அந்த அருமறையோ என்னை கை தொழுதார். வேறொன்றையும் நான் நினைக்காமல் என் அப்பன் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புன்னு சொல்லி தலைமையில கை கூப்பி சிவநாமத்தை நினைச்சுக்கிட்டே நான் அந்த நெருப்புல இறங்கிட்டேன். எல்லாரும் என்ன அதிசயமா பார்த்தாங்க. கையெடுத்து அந்த அந்தணர்கள் எல்லாம் வணங்கி நிற்க, நெருப்பிலிருந்து வெளியே வரும்போது என்னுடைய பழைய தோற்றம் மாறியது. திருமுடி தரித்திருந்தேன், நெற்றியில் முறையாக திருநீர் அணிந்திருந்தேன், அவர்களை எல்லாம் விட அழகாக பூநூல் அணிந்திருந்தேன். என் தேகமெல்லாம் ஒளி வீசியது, என்னுடைய கழுத்தெல்லாம் ருத்ராட்ச மாலையாய் அலங்கரித்திருந்தது. அந்த அந்தணர்களுடைய திருமேனியை காட்டிலும் நான் ஒளி வீச மிகுந்த தேஜஸோடு பெரிய மா முனிவர் போல நான் வந்த கோலத்தை பார்த்து அந்த அந்தணர்கள் எல்லாம் திருநாளை போவாரே மறைமுனிவரே வருக என்று கை தொழுது நின்றார்கள். அந்த அந்தணர்கள் அதிசயிக்க, அந்தணர்கள் என்னை கண்டு அதிசயிக்க, அந்த அருமறையோர் என்னை கை தோழ. வேதிகர்கள் முன் செல்ல, வேதிகர்கள் அங்கே முன் செல்ல,
அவரை பின் சென்று நானும் உள் நுழைந்தேன். அந்த வேதியர்கள் முன் செல்ல, வேதியர்கள் அங்கே முன் செல்ல, அவரை பின்தொடர்ந்து நானும் உள் நுழைந்தேன். பிறந்ததிலிருந்து கோயிலையே பார்க்காத எனக்கு முதல்ல கோயிலுக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு சன்னதியா பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இதுதான் சிவாலயமா? இதுதான் சுற்று பரிவார தெய்வங்களா? அந்தணர்கள் ஒவ்வொரு சன்னதியாக எனக்கு தீபாராதனை செய்து அப்படியே வழிகாட்டிட்டு போக எல்லா சன்னதியும் நான் தலைமையில் கைகூப்பி வணங்கி, பிறந்த பிறவியினுடைய பயனை நான் எய்து விட்டேன்னு சொல்லி, இதோ நான் சிதம்பரத்தை தரிசனம் செய்ய போறேன், தரிசிக்க முக்தி தரக்கூடிய தில்லை அம்பலவான பெருமானை பார்க்க போறேன்ற ஆனந்தத்துல அந்த பஞ்சாக்கர படி முன்னாடி நான் வந்து நின்றேன். அந்த 5 எழுத்தே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாக்கர படியிலிருந்து கருவறையில பார்க்கும்போது பொன்னார் மேனியனாக சிவகாமி தாயாரோடு கூடி அந்த கனக சபையில் விற்றிருக்கக்கூடிய ஆனந்தமா நடராஜ பெருமானை முதல்ல பார்க்கும்போது என்னுடைய மேனியெல்லாம் சிலிர்க்க, என்னுடைய அங்கமெல்லாம் அதிர, என் கண்கள் எல்லாம் கண்ணீர் பணிக்க, அப்பா இதோ நான் வந்துட்டேன், இதோ நான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லி தலைமையில் கைகூப்பி வணங்க, அப்பா நந்தாவா என் மகனே, நந்தாவா என் மகனே, என் மைந்தா வா என் மகனே. அம்பலவன் என்னை அழைக்க, ஆடும் அம்பலவன் என்னை அழைக்க, நானும் கருவறை நோக்கி நீ நடந்து சென்றேன். ஒரு சோதி தோன்ற, பேரொளியா ஒரு சோதி தோன்ற, அந்த சோதியிலே நானும் கலந்து விட்டேன். சவேசா சிதம்பரேசா அம்பலவானா நடராசா, கலந்து விட்டேன், பேரொளியில் நானும் கலந்து விட்டேன், எந்த அப்பனாடி நானும் சென்று விட்டேன். வடிவமான ஈஸ்வரன் என்னை குளம் பார்க்கல, கோத்திரம் பார்க்கல, நிறம் பார்க்கல, இனம் பார்க்கல, சாதி பார்க்கல,
எந்த ஆச்சாரங்களையும் பார்க்கல. என் மகன் என் மகன் என் பிள்ளை என்று உரிமையோடு அப்பன் என்னை அழைக்க கருவறையில் சோதி தோன்ற அந்த சோதியோடு போய் நான் அப்பனோடு இரண்டரை கலந்து விட்டேன். அன்பை தவிர அவரை அடைவதற்கு ஒரு வழியும் இல்லை. அந்த அன்பை தவிர அவரை அடைவதற்கு ஒரு வழியும் இல்லை என்பதை உலகிற்கு பறைசாற்ற இறைவன் என்னை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டார். பாவி பறையன் என்றே, பாவி பறையன் என்றே என்னை எல்லாமலே அப்பன் ஏற்றுக்கொண்டார். தொடாதே தோட்டி என்றே, தொடாதே என்னை தோட்டி என்றே என்னை தள்ளாமலே தாங்கிக் கொண்டார். பாவி பறையன் என்றே, சி பாவி நீ பறையன் என்றே என்னை எல்லாமலே ஏன்று கொண்டார். என்னை தோட்டி என்றே நீ தொடாதே, என்னை தோட்டி என்றே விடாமலே என்னை அணைத்துக் கொண்டார். சாதி இல்லை ஒரு பேதம் இல்லை, சாதி இல்லை ஒரு பேதம் இல்லை, அன்பு ஒன்றே அவனுக்கெல்லை. சாதி இல்லை ஒரு பேதம் இல்லை, சாதி இல்லை ஒரு பேதம் இல்லை, அன்பு ஒன்றே அவனுக்கெல்லை. ஏற்றம் இல்லை ஒரு தாழ்வும் இல்லை, ஏற்றம் இல்லை ஒரு தாழ்வும் இல்லை, பக்தி ஒன்றே கையிலையின் எல்லை. சாதி இல்ல
ஏற்றம் இல்லை. அப்பன் எதிர்பார்க்கிறது அன்பு ஒன்றுதான். இங்க ஏற்றம் இல்லை, தாழ்வில்லை. கைலாயத்தை அடைவதற்கு சிவபக்தி ஒன்றுதான் எல்லை என்பதை காட்ட இறைவன் கைலாயம் பதியில் இருக்கக்கூடிய நிலையிலே அம்பலவாணனாக ஆடக்கூடிய திருவடியில் என்னை சேர்த்து கொண்டு யாருக்கும் கிடைக்காத முக்தி, அங்கு தவம் செய்த வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்கள் கிடைக்கப்பெறாத முக்தி, அங்கே நாளும் ஆடக்கூடிய தில்லை காளி அடைய முடியாத பதம், தில்லைவாழ் அந்தணர்கள் கூட அடைவதற்கு அரிதான அந்த பாதத்தில் என்னையும் சேர்த்து கொண்டு இந்த உலகத்திற்கெல்லாம் இந்த பெரும் செய்தியை என் மூலமாக என்னை சாட்சியாக வைத்து இறைவன் இதனை எல்லாம் நடத்தி அருளினார். 63 நாயன்மார்களில் ஒருவராக என்னையும் சேர்த்து கொண்டார். நந்தன் சரிதம் நாளும் சொல்வோம், எங்கள் நந்தன் சரிதம் நாளும் சொல்வோம், இந்த பாவவினையில் இருந்து மீண்டிடுவோம். நந்தன் புகழ் நாளும் சொல்வோம், எங்கள் நந்தன் புகழ் நாளும் சொல்வோம், இந்த பவவினையில் இருந்து மீண்டிடுவோம். அறநெறியில் நாமும் வாழ்ந்திடுவோம், அறநெறியில் நாமும் வாழ்ந்திடுவோம், சிவநெறியில் நாமும் கழித்திடுவோம். அறநெறியில் நாமும் வாழ்ந்திடுவோம், அறநெறியில் நாமும் வாழ்ந்திடுவோம், சிவநெறியில் நாமும் கழித்திடுவோம். திருநீரு அதை தினம் தரிப்போம், திருநீரு அதை தினம் தரிப்போம், அரகரா சிவ சிவா என்று சொல்வோம். பிறவி பலனை அடைவோம், பிறந்த பிறவி அதன் பலனை அடைவோம், மீண்டும் பிறவாத நெறியை அடைந்திடுவோம்.
என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமோங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருநாளை போவார் திருவடிகள் திருநாளை போவார் திருவடிகள் திருநாளை போவார் திருவடிகள்.